ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நிறைய பேருக்கு மலையாள கிரைம் த்ரில்லர் படம்னா ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதேமாரி ஃபேன்ஸுக்காக இப்போ நான் 2 படத்தை சொல்ல போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 2 படமும் ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுருக்குது. 2 படத்துக்கும் தமிழில் உங்களுக்கு டப்பிங் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. இந்த படம் ரீசெண்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டிருக்குங்க. ஒரு 10 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு 50 கோடி வசூல் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க இந்த படம். அப்படி என்ன அந்த படத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த படம் எப்படா ஓடிடியில் வரும், எப்படா தமிழில் வரும் அப்படின்ற மாதிரி காத்துருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக அந்த படத்துக்கு ஓடிடி ரிலீஸ் கொடுத்துட்டாங்க, தமிழ் டப்பிங் வந்துடுச்சு. இந்த படத்தை ஜித்துன் அஷ்ரஃப் டைரக்ட் பண்ணிருக்காரு. படத்தில் குஞ்சகா போபன், பிரியாமணி, இன்னும் சில பேர் மட்டும் தான் படத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஸ்டேஷனில் தூக்கம் மாட்டி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்த சீன் கட் பண்ணி காட்டுறாங்க. குஞ்சகா போபன் சஸ்பெண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகி மறுபடியும் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாரு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக. ஸோ அவர் ஜாயின் பண்ண போது பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வருது அந்த ஸ்டேஷனுக்கு. அது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் ஒருத்தர் ஒரு செயினை அடகு வச்சிருக்காரு. அந்த செயின் பார்த்தீங்கன்னா கவரிங் செயின் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் அந்த ஸ்டேஷனுக்கு வருது. ஸோ குஞ்சகா போபன் அந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கே தெரியாமல் நிறைய திடுக்கிடும் சம்பவங்கள் அந்த கேஸுக்குள்ளே இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் அவருடைய பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு பெரிய தாக்கம் அந்த கேஸுக்குள்ளே கனெக்ட் ஆகுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கேஸ் அவர் என்ன டீல் பண்ணார், அவர் எப்படிலாம் பண்ணி அந்த கேஸை முடித்தார் அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த கதையில் என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ளே. மலையாள கிரைம் த்ரில்லர் சொல்லவே தேவையில்லை. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கெஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு பார்க்கும்போது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி யோசிக்க முடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போகிறாங்க. முக்கியமாக சொல்ல போனால் அந்த செயின் கேஸ் அந்த ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதை ரொம்ப வேகம் எடுக்குதுங்க. ஸோ அடுத்து என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளே யோசிச்சுட்டே இருக்கிறோம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போகிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிஜிஎம் தெரிவிக்க விட்டுருக்காரு ஜாக்ஸ் பிஜய். இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த பிஜிஎம் அவர் கரெக்டாக கொடுத்துருக்காரு. முக்கியமாக சொல்ல போனால் அந்த வில்லனாக வர பசங்க அவங்க வரும்போதெல்லாம் பிஜிஎம் அப்படி தெரிவிக்க விட்டுருக்காரு. ஸோ இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ஜாக்ஸ் விஜய் அப்படி கரெக்டாக கொடுத்துட்டாருங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஆக்டிங் சொல்லவே தெரியல, எல்லாரும் கொடுத்த வழியை பர்ஃபெக்டாக பண்ணிருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் குஞ்சகா போபன் அந்த ஒரு வெறப்பான ஒரு போலீஸ் ஆஃபீஸர், யார் பேச்சையும் கேட்காம அப்படியே வெறப்பாக தான் செய்கிறது மட்டும்தான் சரி அப்படின்னு நினைக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அந்த கேரக்டருக்கு அவர் ஆப்டாக பொருந்தி போகிறார், ஓகேங்களா? ஸோ இந்த கதையில் என்ன மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே ஸ்க்ரீன் ப்ளே தான். ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் பண்ணியிருப்பா, என்ன இது, எங்கே போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இவங்க தான் அப்படின்னு காட்டிடுறாங்க, ஃபஸ்ட்டே காட்டிடுறாங்க. காட்டினதுக்கப்புறம் அவங்கள இவர் எப்படி பிடிக்க போகிறாரு அப்படின்னு காட்டுறாங்களே. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யம் கொஞ்சம் குறையுது. ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த சுவாரஸ்யம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் குறைஞ்சி வருது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் இவங்க தான் காட்டிடுறாங்க. காட்டினதுக்கப்புறம் இவங்கள அவர் எப்படி பிடிக்க போகிறாரு, அதாவது ஒரு எலியும் பூனை மாதிரி கதை மாறி போகுது செகண்ட் ஹாஃபில். ஸோ அங்கே இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட் கொஞ்சம் குறையுது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதுதான் இந்த கதை பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தத்தில் ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் ஒரு நல்ல வாட்ச் தான். நீங்கள் டைம் பாஸ் ஆகலாம், நிச்சயம் போட்டு பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் தமிழ்லேயே உங்களுக்கு கிடைக்கிது, ஓகேங்களா? ஸோ இந்த படம் ஒரு ஃபேமிலியாக போட்டு பார்க்குற அளவுக்கு ஒரு ஒருத்தான வாட்ச் தான், ஓகேங்களா? ஸோ இந்த படத்துக்கு 5க்கு 3.5 ரேட்டிங் கொடுத்துட்டு, ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்மேன். இந்த படத்தை ஜோதிர் சங்கர் தான் டைரக்ட் பண்ணிருக்காருங்க. படத்தில் பசில் ஜோசப், லிஜமல் ஜாஸ், சஜின் கபு, இன்னும் சில பேர் மட்டும் தான் படத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஸ்டார்டிங்லேயே லிஜமல் ஜாஸுக்கும் சஜின் கபுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மேரேஜ் நெருங்க பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டில் பேசின நகையை போட முடியல அப்படின்ற ஒரு சூழல் வருது. ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லிஜமல் ஜாஸ் அப்படி அண்ணன் நிறைய இடத்துல சர்ச் பண்ணுறாரு, நகைக்காக என்ன பண்ண அப்படின்னு சர்ச் பண்ணுறாரு. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பசில் ஜோசப் உள்ளே வராரு. பசில் ஜோசப் அவருடைய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதேமாதிரி ஊருக்குள்ளே கல்யாணத்தை வச்சுக்கிட்டு யாரெல்லாம் நகை போட முடியாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தேவையான நகையை அவர் எடுத்து கொடுத்துருவார். ஸோ அந்த நகைக்கான பணத்தை பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்தில் விட மொய் பணத்தை அவர் எடுத்துப்பார். ஸோ இதுதான் அவருடைய தொழில். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லிஜமல் ஜோஸ் அவருடைய மேரேஜுக்கும் இவர் ஹெல்ப் பண்ணுறாருங்க. ஸோ கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பணத்தை கேட்குறாரு. ஸோ மொய் பணத்தை கொடுங்க, நான் நகைக்கான பணத்தை எடுத்துகிட்டு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஆனால் மொய் பணம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ உடனே பசில் ஜோசப் டென்ஷன் ஆகி, சார் பரவாயில்ல, பாதி நகையை திரும்ப கொடுத்துருங்க, நான் எடுத்துகிட்டு கிளம்புறேன்னு சொல்கிறாரு. பொண்ணோட அம்மா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொறுங்க தம்பி, நைட் ஆகிடுச்சு, ஃபஸ்ட் நைட்டுக்கு மாப்பிள்ளையும் பொண்ணையும் போயிட்டாங்க, ஸோ மார்னிங் நாங்கள் எடுத்து கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க. ஸோ இவளும் ஓகே அங்கே இருக்கிறாங்க. ஆனால் பொழுது விடிஞ்சோடனே தூங்கி எந்திரிச்சு முடிய பார்த்தீங்கன்னா சஜின் கபு லிஜமல் ஜோஸ் வச்சுக்கிட்டு அவர் சொந்த ஊருக்கு கிளம்புறாரு நகையை கொடுக்காம. ஸோ அதுக்கப்புறம் பசில் ஜோசப் அந்த நகையை வாங்கினாரா இல்லையா, என்ன பண்ணார் அப்படின்றதான் இந்த படத்துடைய கதைங்க. இந்த கதையில் என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையிலும் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா
ஒரு கொலையை பண்ணிவிட்டு அந்த கொலையை பண்ணது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து ஒரு சுவாரஸ்யம் அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து அந்த அவருடைய நகையை அவர் வந்து திரும்ப வாங்குவாரா வாங்க மாட்டாரா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அதற்கான பதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளேயில் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நடிப்பேரே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் பசில் ஜோசப், சஜின் கபூர் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த நடிப்புக்கு வந்து அவ்வளோ ஆப்டாக பொருத்தமாக புரிஞ்சு போகிறாங்க. சஜின் கபூர் லிஜமல் ஜாஸ் கணவனாக வராரு. ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் கரெக்டாக இருக்கார். அவர் வந்து வரதட்சணையாக வாங்கினா கூட அந்த நகையை வந்து என்னோட நகை நான் திரும்ப கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் கரெக்டாக இருக்கிறாரு. ஸோ அந்த கரெக்டாக அவர் வந்து சூப்பராக பண்ணிருக்காரு. எல்லாருமே கொடுத்த கதாபாத்திரத்தை அவ்வளோ சூப்பராக பண்ணிருக்காங்க. ஸோ மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை அவர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஓவரால் சூப்பராக இருந்துச்சு. இந்த கதையில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கொலையை பண்ணிவிட்டு அந்த கொலையை பண்ணது யார் அப்படின்ற கண்டுபிடிக்கிற ஒரு க்ரைம் ஸ்டோரி கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நகையை வாங்குவாரா வாங்க மாட்டாரா அப்படின்றதால அந்த சுவாரஸ்யம் வந்து குறையுது. அதாவது மற்ற க்ரைம் ஸ்டோரியில் இருக்கிற சுவாரஸ்யம் பார்த்தீங்கன்னா யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு சுவாரஸ்யம் இருக்குல்ல, அந்த சுவாரஸ்யம் இதில் கிடையாது. நகை தானே அப்படின்ற மாதிரி ஏதோ ஓடுது நம்ம பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது தவிர ஒரு சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்க்குற அளவுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ பரவாயில்ல, ஒரு டைம் பாஸ் ஆகலாம் போட்டு பார்க்குற அளவுக்கு ஒரு ஒருத்தனை வச்சு தான். ஸோ இந்த படம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து உங்களுக்கு வந்து தமிழிலே கிடைக்கும். இந்த படத்துக்கு வந்து 5க்கு 3 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படத்தையும் நீங்கள் வந்து ஃபேமிலியாக போட்டு பார்க்குற அளவுக்கு ஒரு ஒருத்தனை வச்சு தான். ஸோ வந்து ஆஃபீஸர் ஆன் டியூட்டி அப்புறம் பொன்மேன் 2 படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தன் வச்சு தான் இந்த வீக்கெண்டுக்கு நிச்சயம் போட்டு பாருங்கள் ஃபேமிலியாக. நல்ல படம் மற்ற ஃபீல் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வேறு படங்கள் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணால் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ண சொல்லிட்டு மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.